வாழைப்பழம். வாழைப்பழத்தை வந்து அரை வெப்பநிலையில வந்து வைக்கும்போது கெட்டு போகாம நீண்ட நாள் வரைக்கும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வாழைப்பழத்தை வந்து பாதுகாக்கலாம். ஆனா வந்து அந்த வாழைப்பழத்தை வந்து நீண்ட நாள் கெட்டு போகாம வந்து ஒரு அரை வெப்பநிலையில வைக்கும் போது பாதுகாக்கும் போது அதை வந்து குளிர்சாதன பெட்டியில இப்ப நம்ம எந்த ஒரு பொருள் யூஸ் பண்ணாலுமே எல்லா பொருளையும் என்ன பண்றோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சிடறோம். அதே மாதிரி இந்த வாழைப்பழத்தை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கெட்டு போகாம இருக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அதுல தன்னாலே வந்து பழுக்கக்கூடிய நொதி என்ன பண்ணுது அப்படின்னா அந்த நொதி வந்து அதுல சிதைவடையுது. ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது சிதைவடையும் போது அந்த இதுல வந்து தன்னால பழுத்து வந்து அந்த மஞ்சள் நிறத்துல வரக்கூடிய வாழைப்பழம் என்ன ஆகுது அப்படின்னா அதோட மஞ்சள் நிறம் எல்லாத்தையுமே வந்து சிதைவுற்று ஒரு இருண்ட பழுத்த நிறம் வந்து என்ன இதாகுது அப்படின்னா அதுல வந்து நிறமி வந்து கிரியேட் ஆகுது. அப்போது என்ன ஆகுது அந்த பழம் அப்படின்னா நம்ம சாப்பிடவும் முடியாம அதை வந்து என்ன பண்ண முடியுது அப்படின்னா கீழே கொட்ட நிலைமைக்கு வந்து என்ன பண்ணிடுது அப்படின்னா இதாகுது. இப்ப வாழைக்காயுமே நீங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு பாருங்களேன். ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு பார்த்தா அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா பழுக்காம ஒரு மாதிரி வந்து கருப்பு கலர்ல இதாயிரும். ஃபுல்லா வந்து அந்த வாழைக்காய் வந்து நல்ல வெளியில இருக்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்க வாழைக்காய் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கும் போது ரொம்ப வந்து அது வந்து தொலைன்ட்டு வந்து ஒரு பழுக்கிற ஸ்டேஜுக்காகும். ஆனா பழுக்காம காய் வந்து கிரிப்பா உள்ளது நம்ம உள்ள வைக்கும் போது கொஞ்சம் லூஸ்னஸ் வந்து இதாகும் தெரியுமா, அது மாதிரி இதாகும். அது மாதிரி நிறைய விதமான பொருட்களை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ப்ரிசர்வ் பண்ணுறோம். ப்ரிசர்வ் பண்ணி ஃப்ரிட்ஜில் சாப்பிட்ற ஃபுட்டை விட நம்ம நார்மலாக வெளியில் வச்சு சாப்பிட்ற மெத்தட்ஸ் தான் வந்து என்ன அப்படின்னா நம்ம உடம்புக்கும் வந்து ஹெல்தி. இது மாதிரி நிறைய விதமான சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்மளோட சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க. தேங்க்யூ.